ஏட்டி கூறுகிட்ட கழுத மச்சான் மச்சானே அவன் பின்னாடி போய் நிக்கிறியே அது சரிப்படுமா? ஏன் சரிப்படாது? என் மச்சான் ரொம்ப நல்லவன், அழகா இருப்பான், என்கிட்ட நல்லா பேசுவான், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அதான் அவன் பின்னாடி போய் நிக்கிறேன். போதுமா? பாத்தியா உன் மவ என்ன பேச்சு பேசுதானே? இப்பமே கண்டிச்சு வை, கழுத சரிப்படாது. என்ன பேச்சு பேசுதுன்னு பாத்தியா? டி மச்சான் மச்சான் ஏதாவது சொன்ன ஆரஞ்சு பல்ல கழட்டி போடுவேன் பல்ல. என்ன மச்சான் பெரிய மச்சான்? ஏடி அவன் குருவி கடிச்சு மாவன். ஆமா போயிடு, குருவி கடிச்சு ஆட்டு இட்டுன்னு சொன்ன அப்புறம் நான் மனுஷியாவே எடுக்க மாட்டேன். அது எங்க அத்தை, எங்க மாமா, அவன் மச்சான். நான் அப்படியா அங்கதான் போவேன், மச்சான் கூட தான் விளையாடுவேன். ஏதாவது சொன்ன நடக்கிறதே வாட. ஒரு பிடிச்ச கழுத, இன்னைக்கு உன் அப்பா வரட்டும், ஆரஞ்சு பல்ல கழுத்துறனா இல்லையான்னு பாரு. அந்த பையன் கூட போய் விளையாண்ட வெளுத்து போடுவேன் வெளுத்து. அவ அன்னைக்கு பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எடுத்திருந்தாலே அவ மகர கட்ட மாதிரி. என் மச்சான் பின்னாடி தான் நிக்கான், அவன் கிட்ட கேட்டு சொல்லு. நீங்களா ஒரு பெரிய மனுஷி, என்ன பேச்சு பேசுற ஆள் இல்லன்னதும் அங்க குருவி கடிச்சிட்ட வந்து நல்லா திங்கும் போது மட்டும் பிரியாணி அது இதுன்னு ஒண்ணு தடியலையோ, அப்ப மட்டும் நல்லா தின்னுட்டு வந்த. ஏன் குருவி கடிச்சு வீட்டுக்கு வந்து திங்கிற? இங்க பாரு, என்ன ஏதாவது சொல்ல நடக்கிறதே வேற. அதுவும் இல்லாம எங்க அம்மாவை குருவி கடிச்சு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்றியா? இருடி அங்க வந்துக்கோ, அப்பட இருக்கு உனக்கு. அப்பட என்ன சொன்ன? வனமோகினி நானும் விளையாடக்கூடாது, வனமோகினி என் கூட பேசக்கூடாதா? அவ என் மாமா அவளை ஏதாவது சொன்ன நடக்கிறதே வேற. அதுவும் இல்லாம நான் வனமோகினி கூட தான் விளையாடுவேன், அவ கூட தான் இருப்பேன். அத உன்னால எதுவும் சொல்ல முடியாது. இல்ல அத்தை இல்லாம மாமே எங்க இருந்து வந்தா? அத்தை தானே உனக்கு முறை, அது எப்படி மாமே? இங்க பாரு, நீ என்னதான் இருந்தாலும் அத்தை என்ன சொல்றாளோ அதப்படிதான் கேட்டு நடக்கணும். அத்தையே தேவையில்லனா மாமே எப்படி வருமா? இந்த மாதிரி குசும்பு கோடு மூட்டி அத்தையே எனக்கு தேவையில்ல. அதுக்கு அந்த மாமா எவ்வளவோ நல்லவடு. இங்க பாரு, என்னோட தடவை ஏதாவது பேசின நடக்கிறதே வேற. ஏடி வனமோகினி, வாடி நீ வராத, யாரு தடுக்கறான்னு நான் பாக்குறேன். மோகினி, நான் வந்துட்டேன். ஏதோ பிரச்சனை தெரியுது, என் கையை சேர்த்து பிடிச்சுக்கோ. இல்ல நீ வேற, நீ இருக்கிற பிரச்சனை காணாதுன்னு நீ வேற. நான் எப்பவும் உனக்கும் வனமோகினிக்கும் ஊடுதுணையா நிப்பேன். இங்க ஏதோ பிரச்சனை தெரியுது, வனமோகினி நீ கூட்டிட்டு போறேன்னு தெரியுது, அதான் நானும் கூப்பிட வந்திருக்கேன். சிங்கமுண்டு போடப்பட்டோரு, சிங்கமுண்டு போடப்பட்டோரு. இல்ல இதுல கோட ஸ்பாட் வரையா? அப்பதான் நல்லா இருக்கும், நீ கிளம்பு. நில்லு இடி. சிங்கமுண்டு போடப்பட்டோரு, அதுக்கு நல்ல காலம் பொறந்துருச்சு, நேரம் காணிஞ்சிருச்சு, ஓடும் தெரிஞ்சிருச்சு, உண்மை புரிஞ்சிருச்சு. சிங்கமுண்டு போடப்பட்டோரு. இல்ல பிள்ளையதான் பெத்து வச்சிருக்க, போறா பாரு. அவனை கூப்பிட்ட உடனே அவனு பின்னாடி ஏட்டி ஒழுங்கா போய் உன் அண்ணங்கிட்ட சொல்லி கண்டிச்சு வை. இப்பவே இப்படி கூட்டிட்டு போறானுவளே, இது வளர்ந்து நாளைக்கு கூட்டிட்டு ஓடியே போயிடுவானுவா. நீங்க வேற சும்மா இருங்கத்த. ஆமா, உண்மையை சொன்னா உனக்கு வருத்தமா தான் இருக்கும். இன்னைக்கு கூட்டிட்டு போறவனுவோ, இன்னைக்கு விளையாட கூட்டிட்டு போறானுவோ, நாளை பின்ன ஊரை விட்டே கூட்டிட்டு போயிட்டானுவனா என்ன பண்ணுவேன்? ஒத்த மாவளை பெத்து வச்சுக்கிட்டு அப்புறம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்கணும். அந்த குருவி காட்சி மவனுக்கு தான் கொடுக்க போறியா? முடிவு பண்ணிட்டியா? என்ன பேசுறிய? நான் செத்தாலும் அந்த குருவி கடிச்சி மவனுக்கு என் மகளை கொடுக்க மாட்டேன். நீ சொல்லுற, ஆனா அவன் இப்பவே கூட்டிட்டு போயிட்டானே, உன் மவனும் அவன் பின்னாடியே போறா பாரு. நான் போய் என்ன ஏதுன்னு அவளை உண்டு இல்லைன்னு வாங்குறேன், அப்புறம் இருக்கு. முதல்ல என் அம்மா கிட்ட கொடையா கொடுக்கணும். நான் போயிட்டு வரேன். போ. காலையில காப்பி பொடி வாங்கிட்டு வரச்சனா எங்கதான் போய் தொலைஞ்சாலோ தெரியல. இந்த பயலையும் ஆளை காணும். என்ன ஓட்ட பத்திரத்துல ஓடுத மாதிரி கையை என் காலையை வச்சுட்டு நிக்கிறியே? என்ன காப்பி தூள் தானே வாங்கிட்டு வரச்சனே, காப்பி தூள் எங்க? அத்தை ஓடிதான் வந்திருக்கேன் தெரியுமா? காப்பி தூள் கடையில் இல்லையா? காப்பி தூள் இல்லையா, டீ தூள் தான் இருக்கான். அதான் கேட்டுட்டு போலாம்னு வந்தேன். காப்பி தூள் தான் வேணுமா இல்ல டீ தூள் வாங்கவா? என்ன வச்சுக்கிட்டு என்ன சொல்றதுனே தெரியல. காப்பி தூள் இல்லனா டீ தூளை வாங்கிட்டு வர வேண்டியதானே? நானே வயிறு ஒரு மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து கிடக்கேன். நீ என்னன்னா இப்ப வந்து கேட்டுட்டு போயிட்டு எப்ப வாங்க? அப்போ டீ தூள் வாங்கிட்டு வந்துடுவா. இந்த செத்த நேரத்துல வாங்கிட்டு வந்துடுறேன். நீ ஒரு மண்ணு வாங்க வேண்டாம், நீ வீட்லயே இரு, நான் போயிட்டு வரேன். என்னத்த சொல்றிய? நெசமாவா? ஆமா தாயே, இன்னும் கடைக்கு போறேன்ட்டு இன்னும் 3 மணி நேரம் கழிச்சு வருவேன். எவகிட்டயாவது நின்று கதை அடைஞ்சிட்டு அதுக்கு நானே போய் வாங்கிட்டு வரேன். எப்பா போயிட்டு வரட்டும் கிளவி, வெயில மண்டை காயுது.
நாம போய் வாங்கிட்டு வந்தா நம்மள இதுலயும் ஒரு குத்தம் சொல்றது. அக்காளும் தங்கச்சியும் சேர்த்துக்கிட்டு என்ன தூங்க விடாம என்ன பாடுபடுத்துதியே. அதனாலதான் இப்ப கொஞ்ச நேரம் நிம்மதியா உறங்கலாம். போய் வாங்கிட்டு வந்துட்டு காப்பியை போடட்டும். பேதியில போவா, நான் வேகாத வெயில்ல கடைக்கு மாங்கன்னு போயிட்டு வரேன். இவளுக்கு நடு சோபால படுத்துக்கிட்டு உறக்கத்தை பாறேன். என் மாமியாக்காரி என்னம்மா காப்பி கேட்டா காப்பியில் விஷத்தை போட்டு கொடுத்துருவேன், இல்லை பேதி மாத்திரையே கலந்துருவேன். என்ன அவள் வேலை வாங்கி பார்க்கட்டும், அப்புறம் இருக்கு. பாவி மட்டை, தூக்கத்துல எல்லா உண்மையும் உளறுதானே, எப்படி எல்லாம் பேசுறா? நேற்று என்னன்னா அக்காளும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு என்ன புளிக்குழம்ப வை சாம்பாரை வையுங்காளுவோ. இனிமே மாமியா கிழவி என்ன கிச்சன் பக்கம் அனுப்புனா அவ செத்தா. அதோடு அவளுக்கு சமாதி கட்டிட வேண்டியதான். பவளவலி பவளவலி பவளவலி, அத்தை, நான் டீ தூள் வாங்கிட்டு வரதுக்குள்ளயும் உனக்கு உறக்கம் கேக்குதா? உறக்கம்? ஐயோ அத்தை, அசதியில தூங்கிட்டேன். கொண்டாங்க டீ தூளை, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். என் மாமியாக்காரி மட்டும் டீ போட சொல்லட்டும் காபி போட சொல்லட்டும், அவளுக்கு விஷத்தை போட்டு கொடுக்குறனா இல்லையான்னு பாரு. இல்லைன்னா பேதி மாத்திரைய கலந்துடணும். என்னத்த என்னாச்சு? என்னமோ கனவு கண்ட மாதிரி யோசிச்சுட்டு இருக்கியே? அது ஒண்ணு இல்ல பவளவலி, நீ அசந்து போய் தூங்கிட்ட. அதான் நீ தூக்கத்துல போய் காப்பி போட்டா நல்லாவா இருக்கும். நான் போட்டு எடுத்துட்டு வரேன், நீ தூங்கு. அடியே மாமியாரே, இது தூக்கத்துல வளர்னதுன்னு நினைச்சியா? இது உன்னை வேலை வாங்குறதுக்கு நான் போட்ட பிளானு.